இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. காங்கிரஸோட இடத்த ஃபில்லப் பண்ற அளவுக்கு சிஜேபி வளர்ந்துட்டு இருக்குங்கிறப்பாங்க. அப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எந்த கட்சியாலையும் காங்கிரஸோட இடத்தை எட்டு நிரப்ப முடியாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 23% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி. இதையெல்லாம் சிறு சிறு அமைப்புகள். மக்கள் ரொம்பவே விரக்தியில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் தங்கள் மரியாதையை மேலும் மேலும் சிதைத்துக் கொள்கிறார்கள், கெடுத்துக் கொள்கிறார்கள். அவர் பேசியது தவறான வார்த்தை. எலும்பு உடைப்பேன்றாரு முதலமைச்சர். யாரை பற்றி சொன்னாலுமே சட்டம் பாயும். முதலமைச்சரை பற்றி சொன்னால் பாயாமல் இருக்குமா? அவங்க தப்பு பண்ணுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சட்டம் தன் கடமையை செய்யுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தன்னுடைய அமைச்சர்கள், தன்னுடைய கட்சிக்காரர்கள், தன்னுடைய எம்எல்ஏக்கள் எப்படி பேச வேண்டும் என்று ஸ்டாலின் அறிவுறுத்தணும். அதை செய்யாமல் அவர் கைது நடவடிக்கையை கண்டனம் தெரிவிப்பது என்பது ஒருதலை பட்சமானது. ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணுறதுக்கு சபாநாயகரோட பர்மிஷன் தேவையே இல்லை. கைது பண்ணிவிட்டு சபாநாயகருக்கு தகவல் கொடுத்தா போதும். கைது பண்ணுறதுக்கு சபாநாயகரோட அனுமதி தேவையே இல்லை. தெரிஞ்சே போய் சொல்கிறாரு மார்க்கண்டேயன், தெரிஞ்சே போய் சொல்கிறாரு. யாருக்கு இன்றைக்கி கருத்து சொல்கிறாங்க? இவங்க கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. எத்தனை பேர் மீது அவதூறு வழக்கு போட்டாங்க. எத்தனை பேர் மீது இதே சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி போட்டாங்க. கார்ட்டூன் போட்டவன், மீன்ஸ் போட்டவனெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்களே. அப்போல்லாம் கனிமொழி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி யாராவது பேசியிருந்தா கைது பண்ணியிருப்பீங்களா, இல்லை நீங்கள் தட்டி கொடுப்பீங்களா? விஜய் அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ கிடையவே கிடையாது. ஆபாச களஞ்சியமாகத்தான் உங்கள் கட்சியில் பேச்சாளர்கள் இருக்காங்க. பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. இந்த அரசில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கின்றன, மறுக்கவில்லை. அதை பேசு, இஷ்யூஸை பேசாமல். நீங்கள் தனிமனித வன்முறையாவது ஒரு முதலமைச்சரை எலும்பு உடைப்பேன்னா எந்த அரசாக இருந்தாலும் தூக்கி உள்ளதான் வைக்கும். ஜென்சி அரசியல் கூட்டங்களில், திமுகவின் ஜென்சி அரசியல் கூட்டங்களில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அது அவர்களுடைய உரிமை. அதற்கு நடவடிக்கை எடுத்தால் விஜய் அரசு அதை நாம் கண்டிக்க வேண்டும். ஒரு பக்கம் ஊரடிச்சு ஒலையில் போடுற அரசியல், இன்னொரு பக்கம் ஜென்சினா அது ரெண்டும் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியாது. பட் இந்த ஜென்சி கூட்டங்கள் போட்டு விஜய் அரசை, சட்டமன்றத்தை அவர்கள் ஏகடியம் செய்வது, நக்கல் பண்ணுறதுலாம் எந்த தவறும் கிடையாது. அது கருத்து சுதந்திரம். அதற்கு எல்லா உரிமையும் அவர்களுக்கு உண்டு. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆன்டி மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பளிப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உடையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். பார்க்க நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம். சிஜேபி எடுக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் தான் அந்த அனைத்து போராட்டங்களையும் எடுத்துக்கலாம். ஆனால் காங்கிரஸ் நிறைய இடங்களில் தவறிடுச்சு அப்படிங்கிறத காங்கிரஸோட இடத்த ஃபில்லப் பண்ணுற அளவுக்கு சிஜேபி வளர்ந்துட்டு இருக்குங்கிற பார்க்கலாம். அப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அது முழுவதும் காங்கிரஸ் எந்த கட்சியாலையும் காங்கிரஸோட இடத்தை எட்டு நிரப்ப முடியாது. நீங்கள் எவ்வளவு தூரம் காங்கிரஸை இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி, ஏகடியம் செய்தாலும் காங்கிரஸோட இடத்தை எந்த கொம்பனாலையும் இட்டு நிரப்ப முடியாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 23% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி. இவையெல்லாம் சிறு சிறு அமைப்புகள். அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் கட்டினார், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன். என்னாச்சு? கடைசியில் கரைஞ்சி போச்சு. அந்த மாதிரி தான் இந்த சிஜேபி எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் காணாமல் போகும். ஒரு 2 மாநிலங்களுக்குள்ளே போகிற அவ்வளோதான். இவங்களாலலாம் ஒன்றும் காங்கிரஸ் எல்லாம் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. சேஞ்சஸை டெல்லியிலேருந்து தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சார். ஆம் ஆத்மி எப்படி டெல்லியில் இது பண்ணாங்களோ அது மாதிரி அது எந்த அளவுக்கு பரவுதுன்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு அது பரவணுன்றதை நம்ம பார்க்கணும். அவ்வளோ சுலபமாக காங்கிரஸை இவங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். இப்போது தமிழ்நாட்டில் நீட் பிரச்சனைக்காக பாடகர் வெளியில் அசம்பிளிக்கு வெளியில் இன்னைக்கு போராட்டம் பண்ணி கைது செய்யப்படுறார். அறிவுங்கிற அது ஏற்கனவே திமுகவினுடைய அரசு இருக்கும் பொழுது ஒரு ஹிட்டான பாடல்களுக்காக பரிசு பெற்ற ஒரு அறிவுங்கிற ஒரு பாடல் ஆசிரியர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. உடனடியாக சிஎம் விஜய் அவரை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு தன்னோட அறையில் கூப்பிட்டே பேசியிருக்காரு. நீட் வேணாம் அப்படிங்கிற முழக்கத்தை உதயநிதி கண்டனம் தெரிவிக்கிறாரு. இவரோட கைது நடவடிக்கை ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிட்டார். உடனே அசம்பிளி வாசலில் யார் பண்ணாலும் சட்ட நடவடிக்கை எடுப்புங்க. ஸ்டாலின் ஆட்சியில் பண்ணாலும் கைது தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுதான் அளவுகோல் உங்களுக்கு. எது பண்ணாலும் குறை குத்தம், தும்முனா குற்றம், இருமுனா குற்றம், சினுங்குனா குற்றம்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதான் நியூஸு. கைது பண்ணுறது என்பது நடவடிக்கைங்க. அது போய் இஷ்டம் போல் நீ செக்ரட்டரியேட் வாசலில் பண்ணினா சட்டம் தன் கடமையை செய்யும். ஸ்டாலின் சிஎம்மாக இருந்தாலும் கைது தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விடுதலை பண்ணாங்கல்ல, அதுதான். அள்ளி சிஎம் கூப்பிட்டு பேசுகிறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இப்போ டெய்லி ஒரு 10 கண்டன அறிக்கையை எழுதி வச்சுக்கோங்க திமுக. சப்ஜெக்டை மட்டும் ஃபில் பண்ணிப்பாங்க. டேட்டு, டைம், சப்ஜெக்ட், ஆல் ஃபில்லப் பண்ணிவிட்டு அது கொடுத்துருவாங்க. மக்கள் ரொம்பவே
விரக்தியில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் தங்கள் மரியாதையை மேலும் மேலும் சிதைத்துக் கொள்கிறார்கள், கெடுத்துக் கொள்கிறார்கள். திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் லாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சிஎம் குறித்து கடுமையான வார்த்தை, ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் இது போன்று பேசி கைது செய்யப்பட்டு உடனே விடுதலை செய்யப்பட்டார். அது போன்று இவரும் விடுதலை செய்யப்படுவார் எதிர்பார்க்கிற நிலைமையில 15 நாள் ரிமாண்ட் பண்ணி பாளையங்கோட்டை சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார். தப்புங்க அவர் பேசினது. அவர் பேசியது தவறான வார்த்தை. எலும்பு உடைப்பேன்றாரு முதலமைச்சர். யாரை பற்றி சொன்னாலுமே சட்டம் பாயும். முதலமைச்சரை பற்றி சொன்னால் பாயாமல் இருக்குமா? பழையங்கோட்டையில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவர் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. ஃபஸ்ட் கிளாஸ் முதல் வகுப்பு சிறை தான் கொடுத்துருப்பார்கள். அவங்க தப்பு பண்ணுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சட்டம் தன் கடமையை செய்யுது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்கள் வாயில் வந்தெல்லாம் பேசுவீங்கன்னா அதற்கான எதிர்வினைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆகவே இதை கண்டிக்க வேண்டிய திமுக தலைமை அவரை கண்டிக்காமல் கைது நடவடிக்கை கண்டிப்பது என்பது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை. இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட், துரதிருஷ்டவசமான. தன்னுடைய அமைச்சர்கள், தன்னுடைய கட்சிக்காரர்கள், தன்னுடைய எம்எல்ஏக்கள் எப்படி பேச வேண்டும் என்று ஸ்டாலின் அறிவுறுத்தணும். அதை செய்யாமல் அவர் கைது நடவடிக்கையை கண்டனம் தெரிவிப்பது என்பது ஒருதலை பட்சமானது. ஆக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணாமல் ரியாக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறார். முதல்ல ஆரம்பித்தது அவர் எலும்பை உடைப்பினார், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. நீங்கள் வந்து அவர் பேசுனது தப்புன்னு சொல்லுங்கள், கைது பண்ணிடக்கூடாது அதுக்காகன்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் உண்டு. ஆனால் பேசுனதை பற்றி எதுவுமே இல்லாமல் கைது, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கைது பண்ணும். சபாநாயகருடைய பெர்மிஷன் இல்லாமல் கைது அது ரொம்ப தப்பான வார்த்தை. அவர் ஃபேக்சுவலி ராங். தனக்கு மட்டும் தான் சட்டம் தெரியும்னு அவர் பேசுறாரு. ஒரு பர்மிஷனும் தேவையில்லை. ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணுறதுக்கு சபாநாயகரோட பர்மிஷன் தேவையே இல்லை. கைது பண்ணிட்டு சபாநாயகருக்கு தகவல் கொடுத்தா போதும். கைது பண்ணுறதுக்கு சபாநாயகரோட அனுமதி தேவையே இல்லை. தெரிஞ்சே போய் சொல்கிறாரு மார்க்கண்டேயன், தெரிஞ்சே போய் சொல்கிறார். ஒரு எம்எல்ஏவை அல்லது எம்பியை கைது செய்வதற்கு சபாநாயகர்களோட அனுமதி தேவையில்லை. மாறாக கைது செய்த பிறகு அந்த தகவலை சபாநாயகர் அலுவலகத்துக்கு தெரிவித்தால் போதும். அதை தெரிவிச்சிருப்பாங்க. கருத்து சுதந்திரம் முழுமையாக பறிக்கப்பட்டு விட்டது. திமுக காரங்க யார் பேசினாலும் பொய் வழக்கு போட்டு விஜயனுடைய அரசு உள்ளே தள்ளுகிறார்கள். அதற்கு சாட்சி தான் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய விவகாரமோ இல்லை தற்போது மார்க்கண்டேயனோ ஏவா வலுவனுடைய பிரச்சனை. வரிசை அடுக்கடுக்காக கனிமொழி இன்னைக்கு குற்றச்சாட்டை வந்துட்டு சிறையில் சந்திச்சு விட்டு பேசியிருக்காங்க. ஆமாம், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி செக்கெழுத்த செம்மல் அவரை சந்தித்து விட்டு அம்மையார் கனிமொழி பேசுகிறார். மனசாட்சியை கனிமொழி அடகு வைத்து விட்டார். யாருக்கு இன்னைக்கு கருத்து சுதந்திரம் இல்லை? இவங்க கவர்மெண்ட்டில் பண்ணாங்களே, எத்தனை பேர் மீது அவதூறு வழக்கு போட்டாங்க, எத்தனை பேர் மீது இதே சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி போட்டாங்க. கார்ட்டூன் போட்டவன், மீம்ஸ் போட்டவனெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல. அப்போல்லாம் கனிமொழி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது ஒரு தெரிஞ்ச கனிமொழி போய் சொல்கிறாங்க கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து அப்படின்ட்டு. இவர் பேசின பேச்சை கண்டிக்கிறாங்களா அந்த அம்மா? அது இல்லையே. உங்கள் அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி யாராவது பேசியிருந்தா கைது பண்ணியிருப்பீங்களா, இல்லை நீங்கள் தட்டி கொடுப்பீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளோ பேரையும் அவ்வளோ பேசியிருக்காரு எல்லா. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச பேச்சுக்களால் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். அவரை கட்சியில் வச்சிருக்கக்கூடிய கனிமொழிக்கு இன்னைக்கு விஜய் அரசு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ கிடையவே கிடையாது. ஆபாச களஞ்சியமாகத்தான் உங்கள் கட்சியில் பேச்சாளர்கள் இருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற நபர் எப்படிலாம் பேசுகிறாருன்றது யூடியூப் பூரா விரவி கிடக்குது. அவங்கள கண்டிக்க முடியல. இன்னைக்கு அதை தாண்டி ஆபாச பேச்சை கூட மன்னிக்கலாம். இது வன்முறை பேச்சு, வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு, அப்பட்டமான கொலை மிரட்டல். இதுக்கு கைது பண்ணாமல் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கைது தான் பண்ணும். இது கனிமொழிக்கு நல்லா தெரியும். அவர் இதில் அம்மையார் கனிமொழி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார். இது அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இதில் அப்பட்டமான அரசியல் ஆதாயத்திற்காக கனிமொழி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தன் கட்சிக்காரர்களுக்கு அவர் அறிவுரை சொல்ல வேண்டும், இப்படி பேசாதீர்கள் என்று. பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. இந்த அரசில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கின்றன, மறுக்கவில்லை. அதை பேசு, இஷ்யூஸை பேசாமல். நீங்கள் தனி மனித வன்முறையாவது ஒரு முதலமைச்சரை எலும்பு உடைப்புன்னா எந்த அரசாக இருந்தாலும் தூக்கி உள்ள தான் வைக்கும். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்போ உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி பேசியிருந்தா விட்டுருப்பாங்களா யாராவது? அதுக்கு முதல்ல கனிமொழி பதில் சொல்லட்டும், அப்புறம் அவர் விஜய் அரசை பற்றி விமர்சிக்கலாம். அதை ஒரிஜினாக ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்களை வைத்தார். இன்றைய முதலமைச்சராகக்கூடிய விஜய் அவர்களும் முக ஸ்டாலின் அவர்கள் மீது அதெல்லாம் திமுக ஐடி விங் போட்டு வீடியோ போட்டு கனிமொழி அதுக்கு பதில் சொல்றாங்க. முட்டாள் முதலமைச்சர்ன்றதும் எலும்பை உடைப்புன்றதும் ஒன்னாங்க. என்ன பேசுறாங்க இவங்க? அது ஒரு கருத்து. இது கொலை முட்டாள் முதலமைச்சர்ன்றதுக்காகலாம் நீ கைது பண்ணுவியா? வாய்ப்பே கிடையாது. கைதெல்லாம் நீ பண்ணவே முடியாது. அதுக்கு கைது பண்ற குற்றம் கிடையாது. அது ஒரு ஒப்பீனியன். இது எலும்பை உடைப்புன்றான், இட்ஸ் கொலை மிரட்டல். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறதுன்றதே அவர்கள் விஷமத்தனமாக திசை திருப்புகிறார்கள். மக்கள் மன்றத்தில் அவர்கள் இன்று செல்லா காசாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வாக்கு கரைந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆபத்தான அரசியல் பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இது தற்கொலை பாதை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய அரசியல் தற்கொலை அரசியல்.
அதை அவர்கள் ஏகபோகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் தான் சொல்ல முடியும். அதிகமான விமர்சனங்களை வந்து ஜென்சி மீட்டிங் போட்டும் திமுக வந்து டிவிகே மீது வச்சுட்டு இருக்குது. ஒரு பக்கம் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருந்தாலும் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களும் பேசுறாங்க. ஜென்சியோட மீட்டிங் வந்து ரொம்ப தீவிரமாகவே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே. டிவிகேக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை ஜென்சி வச்சு கொண்டு இருக்கு. அதில் எந்த தவறும் இல்லை. இது கருத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்டது, தாராளமாக செய்யலாம். வன்முறை பேச்சு இல்லாத வரையில், வெட்டுவோம் குத்துவோம் எலும்பு உடைப்போன்றது இல்லாத வரையில், மாக் பண்ணுறது, காமெடி பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறதுலாம் எந்த தவறும் இல்லை. ஜென்சி அரசியல் கூட்டங்களில், திமுகவின் ஜென்சி அரசியல் கூட்டங்களில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அது அவர்களுடைய உரிமை. அதற்கு நடவடிக்கை எடுத்தால் விஜய் அரசு அதை நாம் கண்டிக்க வேண்டும். அது திமுகவோட அரசியல், அவங்க அதை செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறாங்க. ஜென்சி அரசியல்னு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் துரைமுருகன் அவருடைய மகனுடைய அவருடைய பேத்தி கல்யாணம் 500 கிலோகிராம் நகையை போட்டுட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடுறது, காட்பாடியிலேயே 1000 கட் அவுட்டு. இதெல்லாம் வந்து மக்கள் உங்களை முகம் சொல்லிப்பாங்க. ஒரு பக்கம் ஊரடிச்சு ஒலையில் போடுற அரசியல், இன்னொரு பக்கம் ஜென்சினா அது ரெண்டும் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியாது. பட் இந்த ஜென்சி கூட்டங்கள் போட்டு விஜய் அரசை, சட்டமன்றத்தை அவர்கள் ஏகடியம் செய்வது, நக்கல் பண்ணுறதுலாம் எந்த தவறும் கிடையாது. அது கருத்து சுதந்திரம். அதற்கு எல்லா உரிமையும் அவர்களுக்கு உண்டு. இதற்கு முழுமையாக நடிகர் சத்யராஜை வந்துட்டு பயன்படுத்தி திரையுலக சார்ந்த ஒரு டீமையும் கையில் எடுத்து வச்சு திமுக கடுமையான அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லைங்க. அது அவங்க உரிமைங்க, பண்ணிட்டு போகிறாங்க. அதில் என்ன இருக்குது? அது அரசியல் சாசனம் அவர்கள் கொடுத்த உரிமை. அதிலெல்லாம் எந்த தப்புமே இருக்கிறதா எனக்கு படலை. அவங்க செய்யட்டும், அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அதில் நான் எந்த குறையும் காணவில்லை. நிச்சயமா சார், நம்மளுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி பதில் நன்றி சார்.